இந்த ஒரு வீடியோல ஹோபி 53 அப்டேட்டை பேஸ் பண்ணி கின்டாமா கொலாப் நம்ம கேம்குள்ள வரப்போறதா பார்த்துருந்தோம் இல்லையா? அதுல என்னென்ன பண்டில்ஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டோட்டலா 5 பண்டில் வந்துட்டு பார்த்தா இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது மக்களே. அதில் ஒரு பண்டில் நமக்கு வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. அது என்ன பண்டில் அப்படின்றதையும் பார்த்துட்டு என்னென்ன பண்டில்ஸை பேஸ் பண்ணி மிஷிஷா வரப்போகுது, என்னென்ன பண்டில பேஸ் பண்ணி ரிங்கி ஈவெண்ட் வரப்போகுதுன்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இது கூடவே நம்ம கேம்குள்ள அடுத்தடுத்து வரப்போற ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் சடன் ஃபீடை பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை அடுத்தடுத்து போற இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே நீங்க டெய்லி மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கேம்குள்ள வரக்கூடிய எல்லா ஈவெண்டோட பேனர்ஸ் ஈவெண்ட்டையுமே இப்போ கேம் ஃபைல்ல வந்து ஆட் பண்ணிட்டாங்க. எதனா ரிங்கி ஈவெண்ட்ல யூனிவர்சல் டோக்கன்ல வரும், இதெல்லாம் ஸ்பெஷல் டோக்கன்ல வரும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருந்தோம் இல்லையா? அதுக்குமே இப்போ வந்து ஆன்சர் கிடைச்சிருக்குது மக்களே. நம்மளுக்கு இப்போ ஓனா ஸ்கிரீன் வைக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் M1AA வரப்போகுது பாத்தீங்களா? அது நமக்கு யூனிவர்சல் டோக்கன் ரிங் ஈவெண்ட்ல தான் வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இது ஆக்சுவலாக நமக்கு எப்படி இருக்கும் கன்ஃபார்ம் ஆகல. பட் இந்த ஈவெண்ட் ஏற்கனவே நிறைய சர்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? இப்படிதான் வந்து கொடுத்துருக்கானுங்க. நமக்கு இந்த ஹோலி பண்டிலா கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த M1AA ஸ்கின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஸ்கின்ஸோட பவரை பேஸ் பண்ணி ஒரு 250 டோக்கனு 200 டோக்கனு இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுத்துருப்பாங்க. வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டேரக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க மக்களே. பட் இதில் வரக்கூடியது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரம்ஜான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இருந்திருக்கும் இல்லையா? அதுதான் வந்து உள்ள இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, மார்ச் 7 அன்னைக்கு இந்த ஒரு ஈவெண்ட் நம்ம கேம்குள்ள வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கேம்க்கு ரம்ஜான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த ஈவெண்டோட கேம் ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. நான் உங்களுக்கு போனா ஸ்கிரீன் வைக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஷாட் எமோட் இருக்கு பார்த்தீங்களா? அதோட பேனர் இப்போ கேம் ஃபைல் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தான் கேம்குள்ள வரப்போ வரும். அன்றைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேரட் வீல் ஈவெண்ட் மூலியமா மார்ச் 15 அன்னைக்கு நம்ம கேம்குள்ள வந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது 2 எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எஃபெக்ட் வரும். இது கூட வந்து பூயான்னு சொல்லிட்டு ஒரு கடைசியா வின் பண்ணதுக்கு அப்புறம் வரும் பார்த்தீங்களா? பூயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன் கொடுத்துருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஐ திங்க் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபாண்ட்டுக்காக சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் ஆகுது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நைட் க்ளோன் பண்டில் இருக்கு பார்த்தீங்களா? அதோ இந்த ரிங்கி வந்து பண்ண இப்படி தான் இருக்கும். கேம்குள்ள வரப்போ இந்த மாதிரி தானே வரும். ஸோ பிளாக் அதுக்கப்புறமா இது அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் இது 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள கொடுத்துருப்பானுங்க தெரிஞ்சுக்கோங்க. மார்ச் 13 அன்னைக்கு நமக்கு இது வந்து கேம்குள்ள வரும். இது வந்துட்டு பார்த்தா யூனிவர்சல் டோக்கன் அப்படின்ற மாதிரி தான் 90% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது மட்டும் கன்ஃபார்ம் ஆகல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பண்டில் இருக்கு பார்த்தீங்களா? அது செம்மையா இருக்கும் பார்க்கறதுக்கு. என்னோட ஃபேவரட் தான். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிராகன் கன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட் வரப்போகுதுன்னு பார்த்துருந்தோம். இதுவுமே நமக்கு வந்துட்டு பார்த்தா யூனிவர்சல் டோக்கன்ல தான் வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? இந்த மாதிரி தான் வரப்போகுது. மார்ச் 18 அன்னைக்கு இந்த ஒரு ரிங்கி நம்ம கேம்குள்ள வரும். எக்கச்சக்க எஃபெக்ட் வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறானுங்க. நார்மலாவே இந்த கண்ணை வச்சு அடிக்கிறப்போ செம்மையா இருக்கும். பட் இதுல வந்துட்டு இப்போ இது அதாவது இப்போ ஸ்கில் வர புதுசு லெஜெண்டரி ஸ்கின்னும் வரப்போகுது அப்படின்றதுனால இதுக்கப்புறம் கண்டிப்பா செம்மையா இருக்க போகுது இந்த கண்ணு. அண்ட் மெயினா இதுல வந்துட்டு அக்யூரசியை மேனேஜ் பண்ணி விட்டுருக்காங்க. ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா? அதுதான் வந்துட்டு இப்போ அதுனா கொஞ்சம் வந்து அப்படி எப்படி தெரியுது. மற்றபடி கன்னை பொறுத்த வரைக்கும் லுக் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா? இதுக்குள்ளே எனக்கு க்ளோவால் ஸ்கின்னும் இதுல வந்து கொடுக்க போறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்டா டிராகன் கன்னுக்குலாம் ஸ்கின் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. வரக்கூடிய எல்லா ரிங்கி ஈவெண்ட்டையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போலாம் இன்னும் டோக்கன் தான் விட்டு இருக்கானுங்க. ஏன்னா அப்போ நம்ம எல்லாரும் ஸ்பின் பண்ணுவோம் இல்லையா? அதனால அந்த ஸ்பெஷல் டோக்கன்லாம் இப்போ தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ இதில் விட்டு இருக்கானுங்க. பார்ப்போம். இதுக்கு ஐ திங்க் இது கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா டோக்கன்லாம் வச்சிருந்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க யோசிச்சுட்டு ஒரு 150 இருக்கு அப்படின்னா அந்த காஸ்டியூம்ல வாங்கி அதை வேஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கன் ஸ்கின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் டேர்முக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா மெயின் மேட்டருக்குள்ள போயிடுவோம் மக்களே. நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய OP 53 அப்படின்ற பேஸ் பண்ணி கின்டாமா அப்படின்ற அனிமே கூட வந்து கொலாப் பண்ண போறாங்க. இந்த கொலாபை பேஸ் பண்ணி மொத்தமா வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 பண்டில் நம்ம கேம்குள்ள வரப்போகுதுப்பா. ஓகே, எப்பயுமே நமக்கு இந்த அனிமே கொலாபரேஷன் போறப்போ 5 பண்டிலா கேம்குள்ள கொண்டுருவானுங்க. இதுல 5 பண்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு நருட்டோ ஈவெண்ட்ல அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டா யூஷுகேஷன் சொல்லிட்டு எல்லா ஈவெண்ட்டை பேஸ் பண்ணியுமே நமக்கு தனியாக ஒரு பேஜ் கொடுப்பானுங்க. அந்த பேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா பண்டிலும் இருக்கும். அதுல இருந்து ஒரு பண்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிளைம் பண்ற மாதிரி விடுவானுங்க இல்லையா? ஸோ அதே மாதிரியே இதுக்குன்னு சொல்லி தனியா ஒரு பேஜும் வந்து கொடுத்துருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பேஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதான். ஓகேங்களா? இந்த 5 பண்டில் நம்ம கேம்குள்ள வந்து வரப்போகுது. நீங்க பேர்லாம் எனக்கு தெரியலங்க, தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இவன் இந்த ரெட் கலர் மண்டை அதை இவன் பாக்குறதுக்கு இப்படிதான் இருப்பான். கேம்குள்ள வரப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இது பக்கத்துல ரெட் கலர் ஒருத்தர் இது பொண்ணு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் ஏதோ அனிமல் மாதிரி ஃபேஸ் இருக்கு. அப்புறம் பக்கத்துல டாக்டர் நான் நிற்கிறான். அப்புறம் ஆக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இந்த 5 பண்டில் வரப்போகுது. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா
ஃப்ரீ பண்டில் மேபி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பண்டில் மேபி ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அதுக்கு தான் வந்து இப்போ நான் பார்க்குற வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறது என்ன 10 பொருத்தமும் இது கரெக்டாக இருக்கும். கண் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த பண்டில் வாங்க நம்ம யூஸில் பிக்சரில் வந்துட்டு இப்போ லீக் ஆகிருக்கு அப்படின்றத தெரிஞ்சு ரேங்க் கலர் ஃபீமேல் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் இல்லாமல் எந்த அனிமே கிளப்பும் கிடையாது இல்லையா. ஸோ இந்த ஃபீமேல் பண்டில் வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் இவனை வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவனும் ரிங்கி ஈவெண்ட் தான் இருக்கும். மேக்ஸிமம் அந்த முக்கியமான பண்டில் ரிங்கி ஈவெண்ட்ல விடுவாங்க இல்லையா. அந்த வகையில் இந்த 2 பண்டிலும் வந்துட்டு பார்த்தா கண்டிப்பாக நமக்கு ரிங்கி ஈவெண்ட்ல வரதுக்கு தான் வாய்ப்பு. ஸோ தவிர்த்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 வெப்பன் ஸ்கின் வரப்போகுது. ஒரு எமௌண்ட் வந்துட்டு இப்போ கொடுத்துருக்கானுங்க. அதர்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. இதில் சூப்பர் எமௌண்ட் இருக்கிற மாதிரி தெரிலங்க. நருட்டோ ஈவெண்ட்ல இந்த மாதிரி இதில் இருக்குன்ற மாதிரி கெஸ் பண்ணப்பட்டுச்சு. பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் எமௌண்ட்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ஜுட்சுகேஷன் கொலாபரேஷன் போச்சோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போக போகுது. இது நருட்டோ ஈவெண்ட் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஓரளவுக்கு வந்துட்டு பார்த்தா கேம் வந்து கொஞ்சம் எங்கேஜியாக கொண்டு போவானுங்க. ஓகேவா. ஓகே, இப்போ வந்து உங்களோட ஃபேவரட்டான கமர்ஷியலுக்குள்ள போயிடுவோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்தி வேறு கேட்டிருக்கிறாரு சோலோ லிங்க் கொலாபரேஷன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சோலோ லிங்க் கொலாபரேஷனு, ஸ்பீடு கொலாபரேஷனு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பென்டென் கொலாபரேஷனு, இந்த அப்புறம் ஒன் பீஸ் கொலாபரேஷன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. இது எல்லாம் ரீசெண்டாக அந்த ஃப்ரீ ஃபயரோட ஈவெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனரை வந்து வச்சிருந்தானுங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா. அந்த டிராகன் பால் கொலாபரேஷன் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5-6 மாதத்துக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போதான் நமக்கு அடுத்ததாக வரக்கூடிய அப்டேட்ல கின்டாமா கொலாபரேஷன் வரப்போகுது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய அப்டேட்ல தான் நமக்கு வந்து டிராகன் பால் கொலாபரேஷன் வரப்போகுது. கிட்டத்தட்ட 1 இயர் இருக்கானுங்க இந்த கை. 1 இயர் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் பால் கொலாபரேஷனுக்கான கிரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், அந்த பண்டி கிரியேட் பண்ணுறது, அனிமேஷன் கிரியேட் பண்ணுறது, கேமுக்குள்ள ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேலை. ஓகேங்களா. ஒரு கொலாபரேஷன் வருது அப்படின்னா அதுக்கு வேண்டி அவ்வளோ கிடைக்கும். சோலோ லிங்க் மட்டும் கிடையாது, ஒன் பீஸ் கொலாபரேஷன் சொல்லிட்டு ஒரு வருஷம் ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் இருக்கு. எல்லாமே கேமுக்குள்ள வரப்போகுது. பட் ஒரு அப்டேட்டுக்கு ஒரு அனிமே கொலாபரேஷன் தான் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு இது இப்போ போயிட்டு இருக்கு இந்த அப்டேட்ல. அடுத்த அப்டேட்ல கின்டாமா, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் பால் வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த அப்டேட்ல ஒவ்வொரு அப்டேட்லையும் ஒரு அனிமே கொலாப் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சோலோ லிங்க் எப்போ வரப்போகுதுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ கிரியேஷன் அப்படின்றவர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. ப்ரோ ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் பேன் ஆகுதாமே அப்படின்னு சொல்லி கேட்டுறா. இல்லைங்க, அது ஆக்சுவலாக ஒரு பேச்சு மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. லைக் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் பேன் ஆக போகுது அப்படின்றதுக்காக. எதுக்காக வந்து ஃப்ரீ ஃபயரை பேன் பண்ணாங்க அப்படின்னா சைனீஸோட அந்த ஒரு இருந்துச்சு, ஒரு லிங்க் இருந்துச்சு, சம்திங் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி எக்கச்சக்க பிரச்சனை. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை பேன் பண்ணாங்க. பட் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் வந்து சிங்கப்பூரை பேஸ் பண்ணது. ஓகேங்களா. ஸோ அதனால அதெல்லாம் பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே அந்த ஐசியத்தை தாண்டி எல்லா ஐசியத்தை தாண்டி பேன் ஆனாலுமே கூட நமக்கு அந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்குது இல்லையா. ஏற்கனவே பிளே ஸ்டோர்லேயே வந்து இந்த ப்ரீஸ்டேஷனில் சம்திங் அவைலபிளாக இருக்கு. ஓகேங்களா. ஸோ மேபி அதை கொண்டு வருவானுங்க. ஸோ ஒன்று போனால் ஒன்று வந்துட்டு தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் எனிவேஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு போனால் இருந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு போனால் தமிழன் கேட்டிருக்கிறாரு. ப்ரோ வந்து கேம் ப்ளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஷியோர், நம்ம டெய்லியுமே ப்ளே பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் நம்ம டெய்லியும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் மக்களே. ஓகேங்களா. பட் அது வந்து செட்டப்லாம் பண்ணி எல்லாத்தையும் அந்த பிசிலேருந்து எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ நம்ம பெங்களூரில் இருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து இப்போ தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறேன். ஷிஃப்ட் பண்ணி இப்போ செட்டப் அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் வரதுக்கான பிளான் தான் வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து இந்த நம்ம இப்போ மெயின் சேனல் லைவ் வருதா இல்லை வந்து டியூஜி ஆர்மி நம்ம செகண்ட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே லைவ் வருதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் எந்த சேனல் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம், எந்த சேனலில் அப்டேட் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்வந்த் அப்படின்ற ஒரு கேட்டிருக்கிறாரு. ப்ரூ தலை கொலாபரேஷன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த அப்டேட் தான். ஓகேங்களா. ஒரே ஒன்லி ஆப்ஷன் நமக்கு தலை கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்த அப்டேட் மட்டும் தான். அதுக்கப்புறம் தலை ரிட்டையர் ஆயிடுவாங்க. அதாவது இப்போ இதுதான் வந்து தோனியோட கடைசி சீசன் அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஏன்னா இந்த வருஷமே பாதி மேட்ச் தோனி ஆரமாட்டாரு, பெஞ்சில் தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலை கொலாபரேஷன் வருது அப்படின்னா இந்த வருஷத்தை விட்டா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா. ஸோ பார்ப்போம். நமக்கு இந்த அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஓப்பன் ஆகட்டும். தலை கொலாபரேஷன் வந்துச்சு அப்படின்னா தலை கேரக்டர் நம்ம கேம்குள்ளே வரும் இல்லையா. அந்த கேரக்டர் அட்வான்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. இன்கேஸ் தலை கொலாபரேஷன் கேம்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அட்வான்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு 2 to 3 weeks இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ எனிவேஸ் மக்களே, இதெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். மற்றலத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த டிஷ்ல பார்த்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை நான் அடுத்தடுத்து போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மெயினாக ஒரு ஏதாவது என்கிட்ட சொல்லணும், ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி வைங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன். மற்ற எல்லா கமெண்ட்ஸையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். வீடியோ
மற்ற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த டேஸ்ல படிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கே வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை. டேக் கேர். ஹாவ் அ நைஸ் டே.